ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். 2 நாளாக வீடியோவில் பேசலைன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது சின்ன பையனுக்கு ஃபீவர் போயிட்டு சளி ரொம்ப இருக்குது, அப்புறம் சாப்பிட்றதே இல்லை. அதனால் அப்படியே கொஞ்சம் பிஸியாகவே இருந்தேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நிறைய பேர் 2 வீடியோ போடுங்கன்னு கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எனக்கும் ஆசை தான், ஆனால் நம்மளால் போட முடியல. நம்ம இப்போ ஒரு வீடியோவே 15 நிமிஷம் 16 நிமிஷம் அப்படி போட்டுருந்தோம். அப்படி 2னா நம்ம 10 நிமிஷமாக 2ஆக போடணும். அதுவும் பார்த்திங்கன்னா சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு பார்த்த ஃபீலே இருக்காது. ஒரு 15 நிமிஷம் 16 நிமிஷம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு பெருசாக உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் நான் வாரத்தில் ஒரு நாளாவது 2 வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முனியம்மா, சீக்கிரம் டான்ஸ் ஆடு. டோக்கன் வாங்கிட்டு எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? ஆடுறேன். என் பேரு முனியம்மா, டன் டன் டன். என் பேரு முனியம்மா, டன் 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 டன். நான் ரொம்ப அழகானவ, டன் 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 டன். ஓ டன் டன் டன். சூப்பர் சூப்பர் ஆட்டம், சூப்பர். உமாலாம் என்னத்துக்கு ஆவா? இவளும் இவ ட்ரெஸ்ஸும். சீக்கிரம் அடுத்து லக்கி பாக்ஸுக்கு எல்லாரும் டீ வாங்குங்க. ஒரு டீலாம் வாங்கினா பத்தாது, ஒரு நாளைக்கு 50 டீயாவது வாங்கணும். எனக்கு 100 டீ. நான் குடிக்கணும் இல்லையோ 100 டீக்கு எனக்கு ரூபா போட்டுருங்க. வழுக்கு தாத்தாவுக்கு 100 டீ. என் பேரு சுப்பையா. சுப்பையாவுக்கு 100. போடு போடு போடு. காட்டு முத்துங்கவா. வந்த ஆளுங்களே தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த 2 கிழட்டு மூஞ்சி தான் மாற்றி வந்துகிட்டு இருக்கு. வேறு புது ஆளுங்களே வராதா? நிறைய ஆட்கள் வந்தால் தானே நிறைய பேர் எழுதி போட முடியும். இப்போ 4 பேரே சுற்றி வந்துகிட்டு இருந்தா என்ன செய்ய? நமக்கு ஆட்களா முக்கியம். நமக்கு எவ்வளவுக்கு ஓடுது, எவ்வளவுக்கு நமக்கு வியாபாரம் ஆகுதுன்னு தானே முக்கியம். அப்படி கிடையாது, கூட்டம் நிறைய வரணும். இந்த 4 பேரை நம்பிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. என்ன செய்ய, இந்த ஊர்ல இந்த 4 பேர் தான் டீ குடிக்க வருவாவோ. சரி, நான் கொஞ்சம் வேலை இருக்கு, வெளியே போயிட்டாரே. என்ன அதுக்குள்ள குவார்ட் எடுத்து போட்டு மாட்டியாச்சு? அடுத்து டான்ஸ் ஆடலையா? கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறம் வாரேன். இட்டு எங்க பாதியிலே விட்டுட்டு ஓடுத? எனக்கும் குடும்பம் இருக்கு, எனக்கும் வேலை இருக்கு. சரியா? உன் சௌரியத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்க முடியாது. வாரேன். மூஞ்சியும் அவர கட்டையும் பாருங்க. உன்னோட நாங்க நல்லா தான் இருக்கோம். சரியா? ரொம்ப பேசாத. நீயும் உன் ட்ரெஸ்ஸும். நீ குந்தாணி மாதிரி இருக்க, உன்னால இந்த மாதிரி ட்ரெஸ் போட முடியாது. நான் நல்லா ஃபிட்டா இருக்கம்ல, அதான் உனக்கு பொறாம. முனியம்மா, சீக்கிரம் வந்துருட்டி. உன் சௌரியத்துக்குலாம் வர முடியாது, என் வேலையை முடிச்சு தான் வருவேன். நல்ல நேரம் பார்த்து ஓடுதால. வாங்கடையில மனுஷன் குடிப்பானப்ப. யோ பச்சையப்பா தாத்தா, ஓவரா பண்ணாதீருனே. ஒரே ஆட்டத்தை ஆடுவா, நெளிஞ்சுப்பா. கூடிய சீக்கிரம் இந்த கடையை இல்லாம பண்ணணும். என் கடை போனாலும் பரவாயில்ல, என் புருஷன் கடை போகணும். கார்பரேஷனுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்டை போட்டு விட்டுருவோம். இது சரிப்பட்டு வராது. கடைசியில் இது முனியம்மா கூடயே தான் போய் முடிய போகுதுன்னு நினைக்கேன். முனியம்மான்ல சாவுதான். என் புருஷன் மட்டும் இல்லாம இந்த அம்பட்டு கலவனும்லாம் இப்படி அலைதானுவே. இதை இப்படியே விடக்கூடாது. இளிச்சக்கா மாவா விஏவா இருக்கா, அவட்ட போய் இந்த இடம் தப்பான இடமா இருக்கு, கடையை அகத்த சொல்லி கார்பரேஷன்ல போட்டு விட்டு வாரேன். கடை போனவன் இவனுக்கு புத்தி வரும். உமாவுக்கு சரியான அடி. முனியம்மா வந்தது உமா மூஞ்சில ஆட மாட்டுக்கு ஈ. வாங்க அடுத்த ரவுண்டுக்கு தயாராகுங்க. வாங்க டீ குடிப்போம். முனியம்மா போயிட்டா உன் மோரைய பார்த்து யார் டீ குடிப்போம்? நாங்க போறோம். காலம்புறா நான் முனியம்மாவே கடையில வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? ஏங்க, உங்க போக்கே சரியில்லை. நான் என்ன பண்ணேன்? எந்த நேரமும் டீ கடையிலே போய் நிற்கீங்களா? டீயை வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கீங்களா? டீயை ரொம்ப குடிச்சு எதுவும் நோய் எடுத்துறாதீங்க. எனக்கு டீ குடிக்க பிடிக்கும். நீ பாட்டுக்கு வேலைக்கு போயிருத, வீட்டில் ஒத்தையில இருக்கிற எனக்கு தானே தெரியும். போர் அடிக்கு. அங்கே ஏதோ 2 டீ கடைக்குள்ள போட்டியா, அதுக்கு உங்களை மாதிரி கஸ்டமரை வச்சு விளையாடுறாங்களா? டீ நிறைய வாங்கினா குழுக்கள் முறை அது இதுன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களாம். ஏதோ ஒரு பிள்ளை டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காளாம். அதை பார்க்கறதுக்கு நீங்கள் அங்கே போய் வாயை பிளந்து கிடைக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். உனக்கு இதெல்லாம் யார் சொன்னா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் எப்பவும் போலதான் டீ குடிக்க போனேன். நிறைய பேர் சொல்லிட்டாங்க, பேங்குக்கு வர்றவங்க பூரா உங்கள் புருஷன் ஒரே டீ கடையில் நின்று ஒரே ஆட்டத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. 50 டீ 20 டீன்னு வாங்கி குடிக்கீங்களா? உடம்ப கெடுத்துக்கிடாதீங்க சொல்லிட்டேன். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஏன் அப்படி எடுத்துரிஞ்சு பேசுறீங்க? உங்களுக்கு திடீர்னு திணுக்கு பிடிக்குமோ? என் சந்தோஷத்துல யாரும் தலையிட வேண்டாம், சரியா? நான் உங்க ஒய்ஃப் தானே, நான் சொன்ன நீங்க கேட்க மாட்டீங்களா? அப்போ
நானும் ஒன்று சொல்றேன், நீ வேலைக்கு போறத விடுவியா? வேலைக்கு போறதை விடணுமா? பேங்க்ல வேலை கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நான் சின்ன வயசுல கஷ்டப்பட்டு படிச்சு பேங்க்ல வேலை சேர்ந்திருக்கேன். இன்னும் 2-3 வருஷத்துல ரிட்டையர்ட் ஆயிருவேன். பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க. ஆ, அதே மாதிரி தான் எனக்கு டீ கடையில போய் டீ குடிக்கிறது ஒரு சந்தோஷம். இது இந்த பேங்க் வேலையும் அந்த டீ கடையில போய் நீங்க ஆட்டம் போடுறதும் ஒண்ணா? பேச்சம்மா, உன்னுடைய லிமிட்டுக்குள்ள நீ இருந்துக்க, என் லிமிட்டுக்குள்ள நான் இருந்துக்கிட்டேன், சரியா? ஓஹோ, டீ கடைக்கு போக கூடாதுன்னு சொன்னா உங்களுக்கு அவ்வளவு கோவம் வருதுன்னு என்னன்னு ஒளிஞ்சு போங்க. எனக்கு என்ன? உள்ளே வரலாமா? மாப்பிள்ள மாப்பிள்ள வாங்க. வாங்க வாங்க, உட்காருங்க. காய் வரலையா? அவள் வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறாள். உட்காருங்க. என்ன திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க? எங்கள் முறைப்படி வீட்டில் உள்ள பெண்மணி குழந்தை உண்டானால் 4வது மாதம் அந்த பெண்ணின் அம்மா அப்பாவிற்கு நாங்கள் புது துணி எடுத்து கொடுப்போம். அதாவது எங்க 2 பேருக்கும் வாங்கி கொடுக்கணுமா? ஆமாம், நீங்கள் தானே காயுவின் அம்மா அப்பா, உங்கள் 2 பேருக்கும் துணி எடுத்து கொடுக்க வேண்டும். உங்களுக்கு பிடித்த நிறத்தை சொல்லுங்கள், நாங்கள் துணி வாங்கி கொண்டு வருகிறோம். ஐயோ, உங்க குடும்பத்துல ஏகப்பட்ட செய்முறை கட்டுகள் இருக்கு போலயே. எதுனாலும் சரிதான், ஏதோ ஒரு பட்டு சேலை வாங்கி கொடுத்தா போதும். அவருக்கு ஒரு பட்டு வேஷ்டி சட்டை. மாமா, உங்களுக்கு வேட்டு சட்டை போதுமா? போதும் போதும் மாப்பிள்ள, போதும். அதை கேட்கத்தான் வந்தேன். சரி, நான் செல்கிறேன். இருங்க, காப்பி ஏதாவது குடிச்சிட்டு போங்க. காஃபி டீ குடிப்பது உடல் நலத்திற்கு கேடு, அதை நான் செய்யவே மாட்டேன். உங்க மாமனாருக்கு கேட்கற மாதிரி சொல்லுங்க. அதிகமாக குடிக்காதீர்கள், உடம்புக்கு நல்லதல்ல. சரி 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 மாப்பிள்ள, அதை நான் சென்று வருகிறேன். சரி சரி, நாளைக்கு காயத்ரியை பார்க்க வரேன். அவளை பார்த்து 1 வாரம் கிட்ட ஆயிட்டு. அவளை ரொம்ப அலைய விடாதுங்க, வெளியே வீட்டுக்குள்ளே இருந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. அவள் முழுவதும் ஓய்வில் தான் இருக்கிறாள் அத்தை, நான் வருகிறேன். தங்கமான மாப்பிள்ளை பாத்தீங்களா, அவரே சொல்லிட்டு போறாரு. நம்ம ஒழுங்கா டீ கடைக்கு போறதை நிறுத்துங்க. தெரியும் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். வாங்கம்மா, கேக்கு 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 வேணுமா? கேக்கு. வணக்கம் முதலாளி ஐயா. வணக்கம் மண்டக்கிட்ட ஐயா. மூட்டையில என்னது ஐயா? மூட்டையில என்னதா? மாவு தானே வாங்கிட்டு வருவேன், தெரியாத மாதிரி கேக்கா? உள்ள ஆள் இருக்கு. ஆளா? உள்ள இதுக்கு ஆள் இருக்கு? நான் அதான் ஒரு ஆளை பிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். ஏய், உள்ளே இரு, வெளியே வராத. கன்சிகா, மூட்டை இங்கே இருக்கட்டும்னு இரு, நான் வீடு வரைக்கும் போய் சாப்பிட்டு வரேன். முதலாளி ஐயா, இந்த ஆளு யாருன்னு சொல்லுங்க, எனக்கு பயமா இருக்கு. எல்லாம் உனக்கு தெரிஞ்ச ஆளுதான் போ. இவ என்ன லூசா? நான் அதை வாரம் மாவு மூட்டை வாங்கிட்டு வருவோம்ல, ரஸ்க்கு கேக்கெல்லாம் கிண்டதுக்கு, தெரியாத மாதிரி கேக்கா? ஹலோ, உள்ள யாரு? உள்ள யாரு இருக்கீங்க சொல்லுங்க. நீங்க யாரு? ரொம்ப வெயிட்டா இருக்கு. நீங்க யாரு? ஆனா பொண்ணா சொல்லுங்க, நீங்க யாரு? முதலாளியை ஏதோ தப்பு பண்றாரு, இதை இப்படியே விடக்கூடாது. இது யாருன்னு பிரிச்சு பாத்துறணும். ஏய், உள்ள இருக்கிறது யாரு? உண்மையை சொல்லுங்க, நான் உங்களை காப்பாத்துதேன். ஐயோ, கன்சிக்காக மெண்டல் ஆயிட்டு பிள்ளைய மாவு மூட்டைகிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கா. எம்மாடி, எதனால முதலாளி ஐயா உங்களை தூக்கிட்டு வந்தாருன்னு சொல்லு, நான் உன்னை காப்பாத்துறேன். ஏன் எப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? ஐயோ, பயமெல்லாம் இருக்கு. யாரையாவது போய் கூட்டு வரும். இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது, உழைச்சிட வேண்டியதான். ஐயே, உள்ள பூரா மாவு. ஐயோ, முதலாளி ஐயா வாங்கிட்டு வந்த மாவு எல்லாத்தையும் நான் கொட்டிட்டேனே. கன்சிகா, கன்சிகா. ஐயோ, முதலாளி ஐயா வந்துட்டாரு. முதலாளி ஐயா, தப்பு நடந்து போச்சு. வேலை கொடுத்து வாங்கிட்டு வந்த மாவெல்லாம் எப்படி பறக்க விட்டுக்கிட்டு இருக்க? நீங்க உள்ள ஏதோ ஒரு ஆளை வச்சிருக்கீங்கன்னு சொல்லி நான் போய் அதை பார்த்தேன். உள்ள எல்லாமே மாவு. ஆளை கொண்டு வரதுக்கு கடத்தல்காரனா? என்ன வேலை பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க? 5000 ரூபாய் கொடுத்து மாவு வாங்கிட்டு வந்தேன். தப்பு நடந்துட்டு முதல்ல என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. ஓ, மார்க்கெட்ல போய் மாவு வாங்கிட்டு வா, உன் சொந்த காசுல வாங்கிட்டு, உனக்கு அப்பதான் புத்தி வரும். முதலாளி ஐயா, நீங்க என்கிட்ட 1.5 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. அதுக்கு நீ மாவு எப்படி வீணாக்குவியோ? அதுல வேணா 5000 ரூபாய கழிச்சுக்கிடுதீங்களா? ஒண்ணு கழிக்க வேண்டாம், அவள மாவையும் அள்ளி வச்சு தூர போட்டு வா. உன்னால எனக்கு ஏகப்பட்ட செலவு. ஆளும் மண்டையும் பாரு, சரியான அரமெண்டல். இது என்ன மாவு பூரா பனி மாதிரி பறந்துகிட்டு இருக்கு. இதை பூரா இன்னைக்கு கிளீன் பண்ண விட்டுருவாங்களே. ஐயோ, என்னட்டி எல்லாரும் தெருவுல நடுவு ரோட்ல வந்து உட்காந்துருக்கீங்க, ஏதாவது மரத்துக்கடையில வந்து உட்கார வேண்டியதானே? இழிச்சக்கா,
இங்கே வண்டிலாம் ஒன்றும் போகாது. நம்ம இங்கே நல்லா உட்காந்து பேசலாம் பார்த்துடுங்க. என்ன ஜான்ஸ்ரோனி, அது பெரிய சம்பவம்லாம் நடந்துதான் கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்ட? கறிச்சட்டி மண்டைய உனைய பொண்ணு கேட்க வந்தானா, சூர்யா பங்கி எந்திரிச்சானா, ஆ, ஆ, ஆ. மூஞ்சி அப்படியே வெக்கத்துல போத்து குலுங்குது. உனக்கு இது தவிர வேற ஒன்றும் தெரியாதுன்னு. ஏதோ என்னால முடிஞ்சது. கறிச்சட்டி மண்டையில கொஞ்சம் வாய் கூட்டிட்டு கொஞ்ச நாள் ஊர்ல இல்லாம கிடந்தான், இப்ப வந்துட்டான் போலுக்கு. அவனே ஒரு அரை மெண்டல்கா, அவனெல்லாம் நம்ம ஒரு ஆளாவே எடுத்துக்க கூடாது. இங்கேயா இருக்கீங்க? எங்கெல்லாம் தேடி அலையிறது? ஒரே மரமா தாவிட்டு கிடக்கீங்கன்னு எல்லாரும் குரங்காயிட்டீங்களாட்டி. என்ன நச நச இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்க? ஆமா, உங்களை விட்டு எனக்கு வேற யாரு இருக்கா? இந்த கல்யாணம் வர நாள் நெருங்கிட்டு பத்தியலா, எனக்கு கொஞ்சம் உதவி தேவைப்படுது. உங்க உதவி என் வீட்டை வந்து பாருங்க. வீட்டுல என்னென்ன மாத்தணும், என்னென்ன செய்யணும் வைக்கணும்னு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ண வாங்கலேன். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் டெக்கரேஷனும் போடணும். ஏம்மா, அன்னைக்கு உன் கூட வந்து சேலை எடுக்க வந்ததுக்கு என் புருஷனுக்கு எனக்கு ஒரே சண்டம்மா. என்னைய கூப்பிடாத. இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? எனக்குன்னு இருக்கிறது இந்த ஊர்ல நீ ஒருத்தி தானே. நீ வந்ததானே இந்த இவ்வளவுகளும் உன் பின்னாடி கொடுக்கு மாதிரி வருவாளுவோ. கல்யாண பொண்ணு இப்படி மனசு கஷ்டப்படுத்தலாமா? ஏக்கா பாவம்க்கா, அந்த அக்கா இப்போ ரொம்ப மாறிட்டுன்னு நினைக்கேன். மறுபடியும் நம்மக்கிட்டே வந்து உதவி கேட்கு. அவங்க வீட்டில் போய் நம்ம கொஞ்சம் ஏதாவது உதவி செஞ்சு கொடுப்போமே. நீ இப்படிலாம் பேச மாட்டிய, திடீர்னு என்ன அவளுக்கு சப்போர்ட் அடிக்க? இல்லை, அவங்க வீட்டில் போய் இது வேலைகளை செஞ்சோன்னா நல்லா சாப்பிட்டு வச்சுட்டு அப்படியே நம்ம நேரத்தையும் கடத்திட்டு வந்துடலாம்லாக்க. ஆமா, உனக்கு எங்கேயாவது திங்க ஏதாவது கொடுத்தாவனா போதுமே. எவ்வளவு நேரம் இருக்கும் வேலை? எல்லாரும் சேர்ந்து ஒரு மணி நேரத்துல முடிச்சிடலாம். பங்கோசு, புருஷன்ட்ட எதுவும் சொல்லாத. சும்மா ஒரு மணி நேரம் மட்டும் போயிட்டு வந்துடும், சரியா? வா. பயமா இருக்கு இழிச்சக்கா, ஏற்கனவே அந்த மனசை ஒரே சண்டையா போட்டு அடக்காரு. சண்டை போட்டான்னா மண்டையில் கொட்டி விடுங்க. ஆமாம், அப்படிலாம் பயந்துட்டு இருக்கக்கூடாது. வாங்க போவோம். இவா ஒருத்திப்பா. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. ஆம்பளை மூஞ்சி ஜான்சி வா. பிச்சு, இது என்னது என்னோட சோபால உட்காந்துருக்க? நான் உட்கார கூடாதா? மத்தவங்க முன்னாடி கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கோ. எந்திரிச்சு நில்லு. சோபாலையே நிக்க சொன்ன, கீழே நில்லு. என்னட்டி மச நிக்கீங்க? பிதிச்சிருக்கீங்களா? உட்காருங்க. என்ன திடீர்னு மரியாதை குறையுது? உரிமையா பேசுறேன். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. வேலை சொன்னீங்கன்னா நாங்க படப்படன்னு செஞ்சுட்டு கிளம்பிடுவோமா? அந்த வாரே. என்ன கல்யாண மாப்பிள்ள, கல்யாணத்தனைக்கு எது தாடியெல்லாம் எடுப்பீரல்ல, இப்படித்தானா? எனக்கு அழகு இந்த தாடி தான். மண்டையில இருக்கிற அந்த துணியவாத எடுக்கலாம்ல. அதை எப்படி எடுப்பாங்க? அங்கதான் மண்டையில ஒண்ணுமே கிடையாது, முடி கிடையாது. அதை மறைக்கிறதுக்கு தான் இந்த தொப்பி. அப்போ அண்ணனுக்கு பெரிய வழுக்க இருக்கும் போலயே. இந்தாங்க, தாம்பளை போய் போட்டு வச்சிருங்க. இவன் கல்யாணத்துக்கு முந்தின நாளான தாம்பளை போய் போடுவாங்க. வெத்தலை பாக்கு ஒரு பாத்திரமோ ஒரு மூடியோ உள்ள வச்சு கொடுப்போம். இல்ல நம்ம ரொம்ப ஒன்றும் அளவில் கூப்பிட போறது கிடையாது. கம்மியான அளவில் தான் கூப்பிட போறோம். ஜிம்பில் தான் கல்யாணமும் வைக்க போறேன். ஏன்னா கல்யாணத்துக்குன்னு அம்பிட்டு துட்டையும் கொண்டு போய் கறியாக்க முடியாது. கல்யாணங்கிறது வாழ்க்கையில வரும் போகும். அதுக்குன்னு ஒவ்வொரு வாட்டியும் கல்யாணத்துக்கு துட்டை இறைக்க முடியாதுல்ல. நாங்க ஜிம்பில் தான் கல்யாணம் பண்ண போறோம். வெத்தலை பார்க்க வேணா கல்யாணத்துக்கு முந்தின நாள் வச்சுக்கிடுங்க. இதுக்குள்ள ஒரு மூடி ஒன்று தாரேன், அதை உள்ள வச்சு பேக் பண்ணி ஒவ்வொருத்தர் பேரையே எழுதி வச்சிருங்க. ஆளவளும் கம்மி தான். கல்யாணம் ரொம்ப பிசினாரித்தனமா நடக்கும் போலயே. பின்ன வருஷத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணா ஒரு வாட்டியும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா? கீதா, கொஞ்சம் வாய மூடு. சரி, நாங்க வேலையை பார்க்கோம். பிச்சு, எல்லாத்துக்கும் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா. பேசி டயர்டாயிட்டு. எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வச்சுட்டியாட்டி? நான் தான் சொன்னேன்ல, கல்யாணம் ரொம்ப ஜிம்பிளா தான் பண்ண போறோம். இங்கே ஒரு 10-15 பேரு, அவ்வளவுதான். வரவங்க வரட்டும். ஆமா, மொய் கண்டிப்பா கொடுத்துருங்க டீ. எல்லாரும் மொய் கொடுக்காம யாராவது கல்யாணத்துக்கு வருவாங்களாமா? உங்க கூட்டம் பெற மொய் கொடுக்காம திங்கிற கூட்டம் தானே. நெட்டவழி, கீதா, அப்புறம் அந்த ஆம்பளை மூஞ்சி ஜான்சராணி. என்ன ஓவரா பேசிட்டு இருக்கா? சும்மா விளாண்ட. சரி வாங்க, நம்ம வேலையை பார்ப்போம். இருக்கிறது 5 பையி, இதுக்கு உட்கார்ந்து இருக்கிறது 5 பேரு. சரி, வேற எதுவும் வீடை பெருக்கி தொடச்சி கொடுத்துட்டு டெக்கரேஷன் ஏதோ பண்ணணும்னால அதுவும் பண்ணி விட்டு போவோம். ஏமா, பூ டெக்கரேஷன்ல கல்யாணத்துக்கு ஒரு 2 நாள் முன்னாடி கூப்பிடு. இப்பவே பூ டெக்கரேஷன் போட்டா பூ வாடிடும்ல. ஆமா, இந்த கல்யாணத்துக்கு பூ டெக்கரேஷன் ஒண்ணுதான் வாழுது. கலர் பேப்பரு, ஜிகனா பேப்பர் எல்லாம் வாங்கி வைக்க நாளைக்கு. அவ்வளோத்தையும் ஒட்டி விடுங்கட்டி. சரி. கல்யாண கலை வந்துட்டு